பூஜ்ஜியத்திலே இருந்தவர்களே ராஜ்யத்தை ஆளுகின்ற பொழுது நாங்களும் மீண்டும் அம்மாவின் ராஜ்யத்தை அமைப்போம் என்ற உறுதியோடு தெரிவித்துக் கொண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆணிவேர்களான இயக்கத்தின் தொண்டர்கள் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று தவவாழ்வு வாழ்ந்து மறைந்த இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதே மாமன்றத்தில் முதலமைச்சராக இருந்தபொழுது சொன்னார்களே, எனக்கு பின்னாலும் இந்த இயக்கமும் ஆட்சியும் இன்னும் 100 ஆண்டுகள் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு சொன்னார்கள். வாஸ்கோடகாமாவின் நம்பிக்கை புதிய நிலத்தை கண்டுபிடித்தது. கொலம்பஸின் நம்பிக்கை அவன் தாய் திரு நாட்டிற்கு புதிய நிலத்தை தந்தது. ஆயுதங்கள் இல்லாத வின்ஸ்டன் சர்ச்சிலின் நம்பிக்கை இங்கிலாந்திற்கு வெற்றியை தேடி தந்தது. பிரகலாதனின் நம்பிக்கை கடவுளை காட்டியது. கீதையின் நாயகன் கண்ணனின் நம்பிக்கை பாரத போரில் வெற்றியை பெற்று தந்தது. 28 ஆண்டுகாலம் தனிமை சிறையிலே காலாகிரகத்திலே வைத்து போட்டப்பட்ட நெல்சன் மண்டோலாவின் நம்பிக்கை தென்னாப்பிரிக்க மக்களுக்கு விடுதலையை தேடி தந்தது. செகுவேரா பிடல் குயஸ்டாவின் நம்பிக்கை ஆதிக்க கொடியை அத்துமீறி படக்க விட வேண்டும் என்று துடித்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு தோல்வியை தந்து ஆண்டாண்டு காலமாக அடிமையாக கிடந்த கியூபாவிற்கு வெற்றியை தேடி தந்தது. அதுபோல தமிழக மக்களின் எதிர்கால நம்பிக்கை எங்களின் நம்பிக்கை. பூஜ்ஜியத்திலே இருந்தவர்களே ராஜ்யத்தை ஆளுகின்ற பொழுது நாங்களும் மீண்டும் அம்மாவின் ராஜ்யத்தை அமைப்போம் என்ற உறுதியோடு தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் மக்களின் கோரிக்கைகளை மாமன்றத்திலே நான் பேசியதாக கருதி பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.